வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 17வது பாட அழகான பரப்பளவு பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல பரப்பளவுல சதுரம் மற்றும் செவ்வகம் ஆகியவற்றினுடைய பரப்பளவுகளை காண்பதற்கான சூத்திரங்களை நாங்கள் உருவாக்கின. ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு காண வேணுமெண்டா நீளம் L அலகுகள், அகலம் B அலகுகளும் இருக்கிற மாதிரியான ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு E என்று எடுத்துக்கொள்வோமேயானால் செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? நீளம் L அலகுகள், அகலம் B அலகுகள், எல்லையும் B நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். எல்லையும் பியையும் பெருக்கின நீங்கண்டா LB சதுர அலகுகளாக இருக்கும். நீளம் L அலகுகளாகவும் அகலம் B அலகுகளாகவும் உள்ள செவ்வகத்தினுடைய பரப்பளவு LB LB சதுர அலகுகள் ஆகும். அதே போல ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் E அலகுகளாக இருக்கும்போது சதுரத்தினுடைய பரப்பளவிற்கான சூத்திரம் பரப்பளவை E என்று எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு பக்க நீளம் A ஆக இருக்கும். பரப்பளவு கேபிட்டல் A, பெரிய ஆங்கில எழுத்து A. ஒரு பக்கத்தின் நீளம் நாங்கள் X என்று எடுப்போம். ஒரு பக்கத்தின் நீளம் X ஆகவும் பரப்பளவு A என்றும் எடுக்கும் போது சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம், ஒரு பக்கத்தின் நீளம் X என்றால் நீளம் X அகலமும் X தான். X பெருக்கினோம்னா X வர்க்கம் சதுர அலகுகள் ஆகும். அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம், சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் அமைச்ச நாங்கள். இனி இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் பரப்பளவு தரப்பட்ட தளவுருக்களினுடைய பரப்பளவுகளை காண முடியும். உதாரணமாக ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் 4.5 மீட்டர் என்று தரப்படுகிறது. ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் 4.5 மீட்டர். சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த சதுரத்தினுடைய பரப்பளவை நாங்கள் காண முடியும். சதுர வடிவமான இந்த தளவுருவினுடைய பரப்பளவு, சதுர வடிவமான தளவுருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு ஒரு பக்க நீளம் X ஆக இருந்தால் அதனுடைய பரப்பளவு X வர்க்கம் சதுர அலகுகள் ஆகும். பரப்பளவை A என்று எடுத்துக்கொள்ளுவோம். சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் X ஆக இருக்கும் போது அதனுடைய பரப்பளவு X வர்க்கம் ஆகும். ஒரு பக்க நீளம் X ஆக இருந்தால் பரப்பளவு X வர்க்கம். ஒரு பக்க நீளம் 4.5 மீட்டராக இருந்தால் அதனுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? 4.5 வர்க்கம். ஒரு பக்க நீளம் X ஆக இருந்தால் X வர்க்கம். அப்போ ஒரு பக்க நீளம் 4.5 மீட்டராக இருந்தால் பரப்பளவு 4.5 வர்க்கம் சதுர வர்க்கம். இனி 4.5 வர்க்கம் என்னும் போது 4.5 பெருக்குவோம். 4.5 தர 4.5. அப்ப என்னென்று பெருக்கிறது? ஒரு தசம எண்ணையும் பெருக்கும் பொழுது
45ஐயும் 45ஐயும் பெருக்குவோம். 5 25 மீதி 2 4 5 20 22 4 20 2 நாங்க 16 2 18 5 2 10 10 இது 1 2 பாருங்க 45ஐயும் பெருக்கும் போது 2025. ஆனால் இது 45 இல்லை, நாங்கள் பெருக்க வேண்டியது 4.5. அப்ப தசம புள்ளிய அவதானிக்கிறோம். இடப்பக்கத்துல இருந்து ஒரு தசமதானம் தள்ளி இருக்குது. இடப்பக்கத்துல இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. இங்கேயும் இடப்பக்கத்துல அந்த எண்ணின் இறுதியில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்கு. தசம புள்ளி எங்க இருக்குன்னு பாக்குறோம். எண்ணின் இறுதியில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி இருக்கு. இங்கேயும் எண்ணின் இறுதியில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி தசம புள்ளி இடப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் விடையிலையும் அந்த விடையாக வந்திருக்கக்கூடிய எண்ணின் இறுதி இலக்கத்தில இருந்து இங்க ஒரு தானம், இங்க ஒரு தானம், இங்க ஒரு இலக்கம், இங்க ஒரு இலக்கம், 2 இலக்கங்கள் தள்ளி நாங்கள் தசம புள்ளியிட வேணும். அப்ப 20.25 மீட்டர்ல தந்திருக்குது. ஆகவே பரப்பளவு அளக்கக்கூடிய அலகு மீட்டர்ல தந்தா மீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டர்ல தந்தா சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப தரப்பட்ட இந்த செவ்வக வடிவமான தளவுருவினுடைய பரப்பளவு 20.25 மீட்டர் வர்க்கம் ஆகும். சூத்திரத்தை பயன்படுத்தி தரப்பட்ட தளவுருக்களினுடைய பரப்பளவுகளை நாங்கள் காண முடியும். அடுத்ததாக இதே போல செவ்வகத்தினுடைய பரப்பளவையும் சதுரத்தினுடைய பரப்பளவையும் சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் காணுவோம். ஒரு கேள்வி செய்வோம். சதுர வடிவமான தளவுரு காட்டப்பட்டிருக்குது. இந்த சதுர வடிவமான தளவுருவினுடைய ஒரு பக்க நீளம் 20 சென்டிமீட்டர். ஒரு பக்க நீளம் 20 சென்டிமீட்டர். இதுக்குள்ள இன்னொரு சதுரம் காணப்படுது. பெரிய சதுரத்துக்குள்ள ஒரு சிறிய சதுரம். சிறிய சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர். பெரிய சதுரத்தின் ஒரு பக்க நீளம் 20 சென்டிமீட்டர். அப்ப இந்த உருவில இந்த சிறிய சதுரம் தவிர்ந்த மற்ற பகுதி நிழற்றப்பட்டிருக்குது. சிறிய சதுரம் பெரிய சதுரத்துக்குள்ள ஒரு சிறிய சதுரம் இருக்குது. சிறிய சதுரத்தை விட்டு அந்த சிறிய சதுரம் தவிர்ந்த மற்ற பகுதி வெளிப்பகுதி நிழற்றப்பட்டிருக்குது. கேள்வி என்னண்டா, பக்க நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள பக்க நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடரில் நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க.
பக்க நீளம் 20 சென்டிமீட்டர் ஆக உள்ள இந்த சதுர அடரில் நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. நிழற்றப்பட்ட இந்த சிறிய சதுரம் தவிர்ந்த இந்த வெளிப்பகுதியினுடைய பரப்பளவை நாங்கள் காண வேணும். வெளியில ஒரு சதுரம் இருக்குது, உள்ள ஒரு சதுரம் இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய சதுரமானது நிழற்றப்படவில்லை. உள்ள இருக்கிற சிறிய சதுரம் தவிர்ந்த வெளிப்பகுதி நிழற்றப்பட்டிருக்கிறது. அப்ப கேள்வி, அந்த சதுர அடரில் நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு. அப்ப நாங்கள் இந்த நிழற்றப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவை காணுவோம். பரப்பளவை காண வேணும். முதலாவதாக பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவை காணுவோம். பெரிய சதுரம், சிறிய சதுரம். பெரிய சதுரத்தின் பரப்பளவு, பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு, பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு என்னென்ன காணுவோம். பெரிய சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் 20 சென்டிமீட்டர். பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவை காண்றதுக்கு சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் காணலாம். ஒரு பக்க நீளம் எக்ஸ் ஆக இருந்தால் பரப்பளவு எக்ஸ் வர்க்கம். ஒரு பக்க நீளம் எக்ஸ் ஆக இருந்தால் பரப்பளவு எக்ஸ் வர்க்கம். ஒரு பக்க நீளம் 20 இருந்தால், 20 சென்டிமீட்டராக இருந்தால் பரப்பளவு என்னவாக இருக்கும்? 20 வர்க்கம். 20 வர்க்கம். 20 வர்க்கம் என்றால் 20 பெருக்குவோம். 20 2 முறை பெருக்க வேணும். 20 தர 20. 2 பெருக்கினோம் என்றால் 4, 1 0 2 0 400 மீட்டர் வரை. 400 சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்கு. ஆகவே 400 சென்டிமீட்டர் வர்க்கம். உங்களுக்கு சூத்திரத்தை பயன்படுத்தி காண்றது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நீளம் தர நீளம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பெரிய சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் 20 சென்டிமீட்டர். சதுரத்தினுடைய பரப்பளவை காண நீளம் தர நீளம், நீளத்தையும் பெருக்கும். 20 பெருக்கும்போ 2 4 2 0 20 பெருக்கும்போது 400 சென்டிமீட்டர் வர்க்கம் பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு. அடுத்ததாக சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவை காண்றோம். சிறிய சதுரத்தின் பரப்பளவு சிறிய சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர். ஆகவே 5 வர்க்கம். 5 வர்க்கம் என்றால் 5 2 முறை பெருக்குவோம். 5 தர 5 25 சென்டிமீட்டர் வர்க்கம். பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவு 400 சென்டிமீட்டர் வர்க்கம். சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கம். இறுதியாக நாங்கள் அழக போடலாம். சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப பாருங்க, பெரிய சதுரத்தின் பரப்பளவையும் கண்டுட்டோம், சிறிய சதுரத்தின் பரப்பளவையும் கண்டுட்டோம். எங்களுக்கு தேவையான பகுதி எது? சிறிய சதுரம் தவிர்ந்த மீதி பகுதி. இந்த பகுதியின் பரப்பளவை காண வேணும். அப்ப என்ன செய்யலாம்? பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவில இருந்து சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவை கழிக்கும் போது மீதி பகுதியினுடைய பரப்பளவை நாங்கள் காண முடியும். பாருங்க, நிழற்றப்பட்ட பகுதியின் இந்த பகுதியின் பரப்பளவை காண போறோம். அப்ப சிறிய சதுரம் தவிர்ந்த சிறிய சதுரம் தேவையில்லை. அப்ப பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவில இருந்து இந்த சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவை கழிக்கும் போது எஞ்சிய பகுதியினுடைய பரப்பளவு, இந்த நிழற்றப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கும். பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவில இருந்து சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவை கழிக்கும் போது. ஆகவே நிழற்றப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு, நிழற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு
நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு சமன் பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவில் இருந்து சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவை கழிப்போம். 400 சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருந்து 25 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கழிக்கும் போது இந்த நிலத்தப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு 425 கழிச்சோம்னா 375 சென்டிமீட்டர் வர்க்கமாக நிலத்தப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதியின் பரப்பளவு தான் கேட்டிருக்குது. பெரிய சதுரத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும். சிறிய சதுரம் தவிர்ந்த மீதி பகுதி. ஆகவே பெரிய சதுரத்தின் பரப்பளவுல இருந்து சிறிய சதுரத்தின் பரப்பளவை கழிக்கும் போது நிலத்தப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பரப்பளவு தொடர்பான நீளம், செவ்வகம், சதுரம் ஆகியவற்றினுடைய பரப்பளவுகளை காண்பதற்காக சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் இனி கூட்டுத்தளவுருவின் பரப்பளவு, செவ்வகம், சதுரம் ஆகியவற்றின் பரப்பளவுகளை காண்பது போல கூட்டு தளவுருக்களினது பரப்பளவுகளை காணும். கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு கூட்டு தளவுருக்களின் பரப்பளவு. கூட்டு தளவுரு அப்படி என்றால் என்ன? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தளவுருக்களை இணைத்து பெறப்படும் தளவுருதான் கூட்டு தளவுரு. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தளவுருக்களை இணைக்கும் போது, சேர்க்கும் போது உருவாகக்கூடிய புதிய தளவுருவைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூட்டு தளவுரு. ஒரு செவ்வக வடிவமான ஒரு தளவுரு இருக்குது. இதோட நாங்கள் செவ்வகம், இதோட இன்னும் ஒரு செவ்வக வடிவமான தளவுருவை இணைக்கிறோம், சேர்க்கும் பொழுது இன்னொரு செவ்வக வடிவமான தளவுருவை நாங்கள் சேர்க்கும் பொழுது இரண்டு தளவுருக்களை இணைக்கிறோம். ஒரு செவ்வகத்தோட இன்னும் ஒரு செவ்வகத்தை இணைக்கிறோம். இணைக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு தளவுரு உருவாகிறது. இந்த தளவுருவைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூட்டு தளவுரு. 2 உருக்களை இணைக்கலாம் அல்லது 2க்கு மேற்பட்ட உருக்களை இணைக்க முடியும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தளவுருக்களை சேர்த்து பெறப்படும் புதிய தளவுரு கூட்டு தளவுரு எனப்படுகிறது. நீங்கள் இந்த செவ்வகத்தோட இன்னும் ஒரு சதுரத்தை இணைக்கலாம். இணைச்சு இவ்வாறான கூட்டு தளவுருக்களை நாங்கள் பெற முடியும்.
பாருங்க ரெண்டு செவ்வகங்களை இணைச்சிருக்கிறோம். அவ்வாறு ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட தளவுருக்களை சேர்க்கும் போது பெறப்படும் தளவுருவை தான் நாங்கள் கூட்டு தளவுரு என்று சொல்லுவோம். இப்ப இந்த கூட்டு தளவுருக்களினுடைய பரப்பளவை என்னென்று காண்றது? இவ்வாறான கூட்டு தளவுருக்களினுடைய பரப்பளவை நாங்கள் எப்படி காணுவோம் அப்படி என்று பார்த்தீங்கன்னா, கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு இந்த கூட்டு தளவுருவை பரப்பளவு காணக்கூடிய பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்படியே இருந்தால் இப்படி ஒரு உருவு இருக்குது. இந்த முதலாவது உருவம் எடுத்துக்கொள்ளும். இது ஒரு கூட்டு தளவுரு. இந்த உருவினுடைய பரப்பளவை நாங்கள் நேரடியாக காண முடியுமா? இந்த உருவினுடைய பரப்பளவை நேரடியாக காண முடியாது. ஆகவே இந்த கூட்டுத்தள உருவை பரப்பளவு காணக்கூடிய மாதிரி பகுதிகளாக பிரித்து கொள்ள வேணும். இப்படி நாங்கள் இப்படி பிரிப்போம். இது ஒரு உரு, இது ஒரு செவ்வகம், இது ஒரு முதலாவது செவ்வகம், இரண்டாவது செவ்வகம். முதலாவது செவ்வக வடிவமான தளவுரு பிரிக்கிறோம். இதோட இது வர முதலாவது செவ்வக வடிவமான தளவுரு. அடுத்தது இரண்டாவது செவ்வகம், முதலாவது செவ்வகம், இரண்டாவது செவ்வகம். இவ்வாறு பரப்பளவு காணக்கூடிய மாதிரி பகுதி பகுதியாக நாங்கள் பிரிக்க வேணும். பிறகு பிரிச்சு கொண்ட பிறகு ஒவ்வொரு பகுதியினுடைய பரப்பளவையும் காணுவோம். முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவை காணுவோம், இரண்டாவது செவ்வகத்தின் பரப்பளவை காணுவோம். பிரிச்சு கொண்ட பிறகு ஒவ்வொரு பகுதியினிலும் பரப்பளவை காணுவோம். இறுதியாக இந்த தனித்தனியாக பரப்பளவு கண்ட செவ்வகங்களினுடைய பரப்பளவுகளை கூட்டவும். இதன் பரப்பளவை கூட்டினோம்னா இந்த கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவு கிடைக்கும். ஆகவே ஒரு கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு முதலாவது பரப்பளவு காணக்கூடிய மாதிரி செவ்வகமாக அல்லது சதுரமாக நாங்கள் பரப்பளவு காணக்கூடிய மாதிரி அவற்றை பிரிச்சு கொள்ள வேணும் பகுதிகளாக. எவ்வாறு பிரிக்கும் போது இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். இப்ப செவ்வகத்தின் பரப்பளவு உங்களுக்கு காண தெரியும். அப்ப முதலாவது செவ்வகத்தின் பரப்பளவை காணுவோம், இரண்டாவது செவ்வகத்தினுடைய பரப்பளவை காணுவோம். இறுதியாக ரெண்டு பரப்பளவையும் கூட்டும் பொழுது கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவு உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவு காண்ற மாதிரியான கேள்விகள் செய்வாங்க. தரப்பட்ட இந்த கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காணுவோம். சாரி,
இந்த கூட்டுத்தல உறவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது இந்த கூட்டுத்தல உறவை பரப்பளவு காணக்கூடிய மாதிரி பரப்பளவு காண்பதற்கு ஏற்ற வகையில் பகுதிகளாக பிரித்து கொள்ளுவோம். என்னென்னு பிரிக்கலாம்? இப்படி பிரிப்போம். இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது ஒரு தளவுரு, இது ஒரு தளவுரு, இது வரையான. இவ்வாறு நீங்கள் பிரிக்கும் போது இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வக வடிவமான தளவுரு. அப்ப முதலாவது தளவுருவின் பரப்பளவை காணுவோம். ஒரு ஒன்றின் பரப்பளவு, ஒரு ஒன்றின் பரப்பளவு, ஒரு ஒன்றினுடைய பரப்பளவை காணுவோம். அப்ப ஒரு ஒன்றினுடைய பரப்பளவு, ஒரு ஒன்றானது ஒரு செவ்வகம், செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் எல்லாகவும் அகலம் b ஆகவும், நீளம் L அலகுகளாகவும் அகலம் b அலகுகளாகவும் இருக்கும் போது LB நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். அப்ப நீளம் பாருங்கோ, ஒரு ஒன்று செவ்வக வடிவமான தளவுருவினுடைய நீளம், இதிலிருந்து இதுவரையான நீளம் 4 சென்டிமீட்டர். இதிலிருந்து இதுவரையான நீளம் எங்களுக்கு தெரியல. ஆனால் இங்க பாருங்கோ, இதிலே இந்த தூரமும் இந்த தூரமும் சமனானது. இதுல இருந்து இது ஒரு செவ்வக வடிவமான தளவுரு, ஒரு ரெண்டும் ஒரு செவ்வகம் தான். இப்ப செவ்வகத்தின் எதிர் பக்கங்கள் எப்படி இருக்க வேணும்? சமனாக இருக்க வேணும். இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக இருக்கும். இப்ப இது ரெண்டா இதுவும் 2 சென்டிமீட்டராக இருக்கும். அப்ப ஒரு ஒன்றினுடைய நீளம் 4 2 6, நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் ஒரு ஒன்றினுடைய ஒரு ஒன்று செவ்வகமான தளவுருவினுடைய அகலம் 3 சென்டிமீட்டர். 6 தர 3 18 சென்டிமீட்டர் வர்க்கம். 6 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர், ஆகவே 18 சென்டிமீட்டர் வர்க்கம் ஒரு ஒன்றினுடைய பரப்பளவு. நீளம் இதுவரையான நீளம் தெரியுது 4 சென்டிமீட்டர் என்று. இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக இருக்கும். மொத்தமாக ஒரு ஒன்றினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர், 6 3 பெருக்கும் 18 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்தது ஒரு ரெண்டின் பரப்பளவு. இரண்டாவது செவ்வக வடிவமான தளவுருவினுடைய பரப்பளவை காண்றோம். ஒரு ரெண்டினுடைய பரப்பளவை காண்றோம். ஒரு ரெண்டும் ஒரு செவ்வகம்தான். ஒரு ரெண்டினுடைய நீளம் பாருங்கோ, இந்த செவ்வகம் இதுல இருந்து இதுவரையான நீளம் எங்களுக்கு வேணும். இந்த அகலம் 2 சென்டிமீட்டர், நீளம் தெரிய வேணும். ஆனால் இதுல இருந்து இதுவரையான நீளம் தான் 8 சென்டிமீட்டர். இதுல இருந்து இதுவரையான நீளம் இவ்வளவும் 8 சென்டிமீட்டர். எங்களுக்கு இதுல இருந்து இதுவரையான நீளம் தெரிஞ்சால் காணும். அப்ப என்னென்ன செய்வோம் பாருங்க, இந்த நீளத்தை இந்த நீளம் எங்களுக்கு தேவையில்லை. இதுல இருந்து இதுவரையான நீளம் 8 சென்டிமீட்டர். இந்த நீளம் தேவையில்லை. இதுல இருந்து இதுவரையான நீளம் மட்டும் காணும். அப்ப பாருங்க, ஒரு ஒன்றினுடைய அகலங்கள் சமனாக இருக்கும். இது 3 இதுவும் 3 சென்டிமீட்டராக இருக்கும். ஒரு ஒன்று ஒரு செவ்வகம், செவ்வகத்தினுடைய எதிர் பக்கங்கள் சமன். இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ஆகவே இந்த தூரம் 3 சென்டிமீட்டர். அப்ப 8 சென்டிமீட்டர்ல இந்த தூரம் எங்களுக்கு தேவையில்லைண்டா 3 சென்டிமீட்டர் தேவையில்லை. மீதி 5 சென்டிமீட்டராக இருக்கும். இதுல இருந்து இதுவரையான தூரம் 3 சென்டிமீட்டர். அப்ப மொத்தமாக 8 சென்டிமீட்டர். இதுல இருந்து இதுவரையான தூரம் 5 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு ரெண்டினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் தர 5 சென்டிமீட்டர், 2 தர 5 சென்டிமீட்டர். 2 5 பெருக்கினோம்டா 10 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப ஒரு ஒன்றின் பரப்பளவு 18 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு ரெண்டினுடைய பரப்பளவு 10 சென்டிமீட்டர் வர்க்கம்.
அப்ப கூட்டு தள உருவினுடைய பரப்பளவு ரெண்டு உருவினுடைய பரப்பளவையும் கூட்டும் பொழுது கூட்டு தள உருவினுடைய பரப்பளவு கிடைக்கும். ஆகவே கூட்டு தள உருவின் பரப்பளவு இந்த முழு உருவின் பரப்பளவு அல்லது கூட்டுத்தள உருவின் பரப்பளவு சமன் ரெண்டு உருவினுடைய பரப்பளவையும் கூட்டுவோம். 18 சென்டிமீட்டர் வர்க்கம் சக 10 சென்டிமீட்டர் வர்க்கம். ரெண்டையும் கூட்டினோம்னா 28 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். கூட்டுத்தள உருவினுடைய பரப்பளவு 28 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். அடுத்ததாக 8 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இந்த தள உருவினுடைய பரப்பளவை காணுவோம். இது ஒரு கூட்டு தள உரு. 2 தள உருக்களை இணைத்து இந்த தள உருவானது உருவாக்கப்பட்டிருக்குது. 2 செவ்வக வடிவமான தள உருக்கள். முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது பரப்பளவு காணக்கூடிய மாதிரி பகுதிகளாக பிரித்து கொள்ளுவோம். இப்படி பிரியும் இது வர முதலா ஒரு 1 இது வர இந்த செவ்வகம் நீங்கள் பிரிக்கும் போது இது ஒரு செவ்வகமாக கிடைக்கும். ஒரு 1 ஒரு 2 ஒரு 1 பரப்பளவை காணுவோம், ஒரு 2 பரப்பளவை காணுவோம். 2 பரப்பளவையும் கூட்டும் போது இந்த கூட்டுத்தள உருவினுடைய பரப்பளவு எங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 பரப்பளவு ஒரு 1 பரப்பளவு ஒரு 1 ஒரு செவ்வகம். செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். 8 தர 1 சமன் 8 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு 1 பரப்பளவு 8 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு 2 பரப்பளவு ஒரு 2 பரப்பளவு ஒரு 2 ஒரு செவ்வக வடிவமான தளவுரு. இதன் நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர். 5 தர 1 5 சென்டிமீட்டர் வர்க்கம். இனி கூட்டு முழு உருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு 2 உருவினுடைய 2 உருக்களினதும் பரப்பளவுகளை நாங்கள் கூட்டுவோம். ஆகவே முழு உருவின் பரப்பளவு அல்லது கூட்டுத்தள உருவின் பரப்பளவு சமன் 8 சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் 5 சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் கூட்டுவோம். கூட்டினோம் என்றால் 13 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும்.
இன்னும் ஒரே ஒரு கூட்டுத்தல உறவினுடைய பரப்பளவை நீங்கள் காணலாம். மூன்றாவதாக ஒரு செவ்வக வடிவமான தளவு பிள்ளைகள். இந்த கூட்டுத்தல ஒரு கூட்டு தளவுரு, இது ஒரு செவ்வக வடிவமான தளவுரு. பக்கத்துல இன்னும் ஒரு தளவுரு தரப்பட்டிருக்கு. இதனுடைய 3 பக்கங்கள் சமனாக இருக்குது. 3 பக்கங்கள் சமனாக இருக்குது. நாங்கள் இந்த கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு பரப்பளவு காணக்கூடிய விதத்துல 2 உருக்களாக பிரிப்போம். இந்த நீளம் 1 சென்டிமீட்டர், இந்த அகலம் 1 சென்டிமீட்டர். இது ஒரு 1 ஒரு 2 பிரிச்சு கொள்ளுவோம். செவ்வகத்தினுடைய நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 1 சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர். இதுல இருந்து இதுவரையான நீளம் 7 சென்டிமீட்டர். அப்படி என்றால் இந்த நீளம் என்னவாக இருக்கும்? இதுல இருந்து இது வர 7, இதுல இருந்து இது வர 8 மீதி இது 1 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இதனுடைய மொத்த நீளம் 2 சென்டிமீட்டராக இருக்கும். இது ஒரு சதுர வடிவமான தளவுரு, இது ஒரு செவ்வக வடிவமான தளவுரு. நாங்கள் இந்த கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு ஒரு ஒன்றின் பரப்பளவை காணுவோம். ஒரு ஒன்றின் பரப்பளவு செவ்வக வடிவமான தளவுரு. ஆகவே நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். 8 தர 1 8 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு 2 பரப்பளவு ஒரு 2 ஒரு சதுர வடிவமான தளவுரு. பரப்பளவை காணுவோம். ஒரு பக்கம் நீளம் 2 2 தர 2 4 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு பக்கம் நீளம் 2 சென்டிமீட்டர். ஆகவே பரப்பளவு 4 சென்டிமீட்டர் வர்க்கம். மொத்தமாக இந்த கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவை காண்றதுக்கு 2ஐயும் நாங்கள் கூட்டுவோம். 12 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். மொத்தமாக அந்த கூட்டு தளவுருவினுடைய பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பரப்பளவு தொடர்பாக படிச்ச நாங்கள் அதோட கூட்டுத்தல உருவினுடைய பரப்பளவு காண்பது தொடர்பாகவும் படிச்ச நாங்கள். இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.